அனைவருக்கும் வணக்கம். இன்று உரையாடுத்து நான் உங்களுக்கு என்னுடைய ஜெர்மன் பாடத்தின் கிளாஸஸுக்கான தலைப்புகளை உங்களுக்கு கூறி அது என்ன என்று இதில் எப்படி நாங்கள் பாவிக்கிறதை பற்றி நான் குறிப்பின்றேன். அது முதலாக எங்களுக்கு ஜுனோனிமு ஆண்டோனிமு ஆகும். அது என்ன என்றால் ஒரு வார்த்தை ஒத்த சொற்களும் இத்தனை எதிர்ச்சொற்களும் ஆகும். உதாரணமாக சூரியனுக்கும் உதாரணமாக எதிராக நிலா வரலாம். அது ஒத்த வார்த்தை எதிர்ச்சொல்லாக அல்லது ஒத்த கருத்தாக போன்ற வேறு வார்த்தைகளும் கொண்டு வரலாம். Denotation Konnotation என்றால் ஒரு அந்த வார்த்தையை உதாரணமாக அதுக்கு என்ன இரண்டாம் வார்த்தையாக சொல்லலாம் என்று உதாரணமாக இப்போ சூரியன் வச்சுக்கொண்டால் அது ஒரு மிக வெளிச்சமான நட்சத்திரம் என்றும் சொல்ல முடியும். அப்போ அது டினோட்டாசியோனுக்கு. கொனோட்டாசியோனுக்கு என்றால் அதை எப்படி அந்த வார்த்தையை என்ன கூற முடியும். அதில் இப்போ உதாரணமாக அது நல்லா வெளிச்சமாக இருக்கும் என்று சொல்லலாம். அல்லது நாங்கள் என்ன சொல்ல முடியும் என்றால் எப்படி அது உருவாகி இருக்கிறது, அது எப்படியான உருவத்தில் இருக்கிறது என்றும் போன்றவற்றை எல்லாம் சொல்லலாம். இத்தனை இப்போ எப்படி அது ஆகியது என்று இப்போ முந்தைய காலத்தில் எப்படி அது கூறப்பட்டது என்ற சூரியன் என்ற பொருள் இருந்தது. இப்போய காலத்துக்கு சூரியன் என்ன பொருள் இருக்கிறது என்று பார்க்கலாம். ஆனால் இப்பொழுது அதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்காதனால அதனால் இப்பொழுதும் பிரச்சனை இல்லை. அதனால நாங்கள் எல்லா வார்த்தைகளும் டெஃபினிஷன் பண்ணணும். அதுக்காக இப்படியா பாவிச்சு தான் நாங்கள் செய்ய வேண்டுமா. இத்தனை எங்களுடைய மொழிகளிலே ஒரு மொழியாக இருக்காது. அது யூங்ஸ்பாக எங்களுக்கு டீனேஜர் கதைக்கிற வார்த்தைகள் நீங்கள் உதாரணமாக செட் பண்ணுறதுக்கு பாவிக்கிற மொழி, நோமலாக கதைக்கிற மொழி அல்லது நீங்கள் நோமலாக நாளன்று மற்ற ஆக்களோட கதைக்கிற மொழி போன்றவற்றையும் எல்லாம் இருக்கிறது. அப்படியெல்லாம் தான் எங்களுடைய கிளாஸஸின் தலைப்புகள். இதான் உரையாடும். நன்றி, வணக்கம்.